வாசுதேவாய தன்வந்தரேய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய நாசாய த்ரலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம. ஓம் பார்வதி. நமோ. வாங்க பட்டமாக்கா. என்ன பார்வதி, கால் எப்படி இருக்கு? வலியெல்லாம் ஒண்ணும் இல்லையே? காலை நல்ல நிலத்துல ஊனி எல்லாம் பாத்தியா? மெல்ல அடி எடுத்து வச்சு நடந்து கூட பாத்துட்டேன். வலியெல்லாம் எதுவும் இல்ல. கூடிய சீக்கிரமா பழையபடி நடக்க ஆரம்பிச்சிருவேன். நீ சீக்கிரம் நடக்கணும், கிச்சனுக்கு வந்து நிக்கணும். நீ இல்லாம கிச்சனே வெறிச்சோடி இருக்கு பார்வதி. யாரு? பட்டமாவா? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த சுந்தரனே. சமையல் கட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சது. அப்படியே பார்வதியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பார்வதியும் தனியாவே உட்கார்ந்துருக்கு. அவ கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அவளுக்கும் போர் அடிக்காம இருக்கும். சரிங்க சுந்தரனே, நீங்களும் பார்வதியை பாத்துக்கிட்டு வீட்லயே இருக்கீங்க. நீங்களும் வெளியில கடப்பக்கம் போயிட்டு வாங்க. நீங்க வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் பார்வதி கூட நான் இருக்கேன். நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. நான் வெளியில போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் பட்டமா. அது வரைக்கும் நீ பார்வதி கூட இரு. சரிங்க சுந்தரனே, நான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேம்மா. சரிங்கப்பா. நான் வரும்போது என்னமோ ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தியே, என்ன ஸ்லோகம் பார்வதி? இது தன்வந்திரி மந்திரம்க்கா. இந்த மந்திரத்தை சொன்னா என் கால் சீக்கிரமா குணமாயிடும்னு கணேச ஃப்ரெண்டு சொன்னதா கணேசன் தான் சொன்னாங்கா. அதான் புத்தகத்தை பார்த்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்வதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பட்டமாக்கா? நான் கிச்சன்ல வேலை முடிச்சிட்டு ரெஸ்ட் டைம்ல உன்னை பார்க்க வந்தேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன்ல, அது பொய் பார்வதி. என்ன பட்டமாக்கா சொல்றீங்க? எதுக்காக அப்பா கிட்ட போய் சொன்னீங்க? எதுக்காகன்னா உன் வீட்டுக்காரருக்காக தான். பெரிய தம்பி தான் என்ன அனுப்பி உங்க அப்பாவை வெளியே அனுப்பி வைக்க சொன்னாரு. அதுக்காக தான் நான் வந்தேன். பெரிய தம்பியே வந்துட்டாரு. இனிமே அவரு உன்னை பாத்துப்பாரு. நான் கிளம்புறேன் பார்வதி. சரி பட்டமாக்கா. என்ன மாமா நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? எல்லாம் உனக்காக தான். எப்ப பாரு உங்க அப்பா வீட்லயே இருந்தா நான் எப்படி வந்து உன்னை பாக்குறது, உங்ககிட்ட பேசுறது? அதான் இவங்க கிட்ட சொல்லி என் மாமனாரை வெளியே அனுப்பிச்சு வச்சேன். உனக்கும் வீட்டுக்குள்ளவே இருக்க போர் அடிக்கும்ல, அதான் உன்னை அப்படியே கொஞ்சம் வெளியே கூட்டு போலான்னு வந்தேன். என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்களா? அப்பா வந்துருவாரு மாமா, பெரிய பிரச்சனை ஆயிடும். வெளியேனா வீட்டுக்கு வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான். கார்டன்ல கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரலாம். அப்ப சரி. எனக்கும் என் செம்பருத்திய பார்க்கணும் போல இருக்கு. என்ன கார்டன்ல இருக்கிற செம்பருத்தி கிட்ட கூட்டிட்டு போறீங்களா மாமா? கூட்டு போறேன். சரி, இந்த செப்பல் எங்க? அங்க இருக்கு மாமா. கொஞ்சம் இப்படி வா. என்ன பண்ண போறீங்க மாமா? தூக்க போறேன். ஏன்? மும்பைல உனக்கு தலையில அடிபட்ட போதே உன்னை தரையில் நடக்க விடாம தூக்கிட்டு தான் போனேன். இப்ப காலில் அடிபட்டு இருக்கு. நீ கஷ்டப்படுறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? அதான். இப்படியே என்ன தூக்கிட்டு எங்க மாமா போயிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியை நான் கையில தூக்கிக்கிட்டு இந்த உலகம் பூரா கூட சுத்துவேன். என்னை யார் கேட்க முடியும்? அதுக்கும் ஒரு காலம் வரும் மாமா. இப்ப யாராவது இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. இறக்கி விடுங்க. சரி, உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, இதுதான் அது. இறக்கி விடுறேன். உட்காரு. இதுல உட்காரு.
செம்பருத்தி செடிக்கிட்ட போகணும்னு சொன்னல, ம், இப்போ போலாம். ம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே செம்பருத்தி செடிக்கிட்ட கூட்டு வந்துட்டேன். ஹாப்பியா? ம், ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்படி செம்பருத்திய பார்த்து செம்பருத்தி கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு. தினம் ஒரு தடவையாவது நான் உன்னை பார்த்து பேசாம இருந்ததே இல்ல. கால்ல அடிபட்டு நடக்க முடியாம போனதுனால இத்தனை நாளா உன்னை பார்க்க வரல. எப்பவும் நான் மட்டும்தானே உன்னை தனியா வந்து பாப்பேன். இன்னைக்கு என் மாமாவும் நானும் சேர்ந்து வந்திருக்கோம். உனக்கு சந்தோஷம் தானே? ஏன் அத்தை, பார்வதி விஷயத்துல அடுத்து என்ன பண்ண போறீங்க? அவளுக்கு எதிரா எது பண்ணாலும் அது எனக்கு எதிராக தானடி திரும்பிக்கிட்டு இருக்கு. இந்த தடவை அவளை போடுற போட்ல அவ மறுபடியும் எழுந்திருச்சு வரவே கூடாது. அப்படி ஒரு பிளான் பண்றேன். அத்தை, அத்தை, அங்க பாருங்களேன். என்னத்தடி பாக்குற? தென்னிந்தியாவின் நம்பர் 1 பிசினஸ் மேன் இவன். 15 கம்பெனிக்கு எம்டி வேற. கேவலம் ஒரு சமையல் கறிக்கு ஆயா வேலை பார்த்து பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குடி. ஆனா ஆதி மாமாக்கு அசிங்கமா இல்லையா அத்தை? பார்வதி பின்னால அலையிறது சந்தோஷமா நினைக்கிறாரு. நினைக்கட்டும், அவ நல்லா நினைக்கட்டும். இப்படியே நினைச்சு அவ பின்னாடியே சுத்தட்டும். ஏற்கனவே நான் விசுவாசத்து மனச குழப்பி விட்டதுனாலதான் அவன் அகிலா கிட்ட போய் ஒப்பாரி வச்சு, அந்த அகிலா ரொம்ப புத்திசாலித்தனமா யாருக்கும் சொல்லாம இவள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தா. இப்ப இத வந்து பார்த்தான்னா இந்த கைக்கறிய மொத்தமா பேக்கப் பண்ணி ஊருக்கே அனுப்புவா. சூப்பர் அத்தை. அப்ப நான் போய் பெரியத உடனே கூட்டிட்டு வந்துருவா. வெரி பிகினிங்க்கு வந்த மெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஆண்டி. இன்னைக்கு வந்த மேலா? ஆமா ஆண்டி, இன்னைக்கு வந்த மெயில் தான். ஒரு செகண்ட் பாருங்க. ஓகே. அத்தை, பெரியத்தையே வந்துட்டாங்க. வந்துட்டியா? இன்னைக்கு அந்த காவிய காதலனும் கைக்காரியும் சேர்த்து கையும் களவுமா மாட்டினாங்கடி. கடவுள் இன்னைக்கு நம்ம பக்கம்தான் இருக்கார். அகிலா அவங்கள பார்த்துட்டா. இனிமே நடக்க போறத நாம வேடிக்கை பார்ப்போம். இனிமே தினம் என்ன மாமா கூட்டிட்டு வருவாரு. நான் வந்து உன்னை பாப்பேன். போயிட்டு வரட்டுமா மாமா? போலாம் மாமா. என்னாச்சு மாமா? ஏன் நிறுத்திட்டீங்க? நான் எந்திரிச்சு நடக்கவா? ஒன்றும் இல்லை, அம்மாவும் ஐஸ்வர்யாவும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன மாமா பண்றது? நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்.
ஆதி மாமாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பார்வதிய வீல் சேர்ல உட்கார வச்சு பெரியத்த முன்னாடி தள்ளிட்டு வந்து நிறுத்துவாரு. இல்லடி, இவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான். இருக்கட்டும், அகிலா என்ன செய்யறான்னு நம்மளும் பாத்துறலாம். வா. பார்வதி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கா. அதான் இந்த வீல் சேர்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கார்டனை சுத்தி வரட்டும்னு கூட்டிட்டு வந்தம்மா. பெரிய மகாராணி இவ. வீல் சேர்ல இருந்து பார்வதி கொஞ்சம் எழுந்து நடக்க ட்ரை பண்ணானா சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிருவாமா. பார்வதி, அம்மா நின்னுட்டு இருக்காங்க. நீ அம்மா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிய, எழுந்திருச்சு நில்லு. அப்படியே அம்மா கொஞ்சம் நடந்து காட்டு. ஆதி, நீ என்ன எங்க எல்லாரும் முன்னாடியே விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கியா? அவளை போய் நடங்கிற. நடக்க முடியாம தானே நீயே அவளை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வந்த. ஏதோ எழுந்திருச்சு நின்னுட்டாங்கிறதுக்காக நடன்னு சொல்லிட்டு இருக்க. அவளால ஒரு 8 கூட எடுத்து வச்சு நடக்க முடியாது. யாரையாவது தோளை பிடிச்சுக்கிட்டோ இல்ல கைய பிடிச்சுக்கிட்டோ தான் நடக்க முடியும். சும்மா நடன். பார்வதியால நடக்க முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா, என் வார்த்தையை விட உங்க வார்த்தைக்கு தான் பார்வதி அதிக மரியாதை கொடுப்பா. நீங்க பார்வதி நடக்க சொல்லுங்க, கண்டிப்பா பார்வதி நடப்பா. நடக்க சொல்லுங்கம்மா. ஆதி சொல்ற மாதிரி உன்னால நடக்க முடியுமா பார்வதி? அக்கா, அவளால நடக்க முடியாது. சும்மா ஆதிதான் ஆர்வ குளர்ல சொல்றாங்கிறதுக்காக நீங்களும் நடங்கிறீங்க. நீங்களே சொன்னாலும் சரி, யார் துணையும் இல்லாம அவளால நடக்க முடியாது. நான் சவால் விட்டு சொல்றேன். அம்மா சொன்னா பார்வதி கண்டிப்பா நடப்பா. அம்மா, நீங்க எப்போ சொல்ற மாதிரி அதிகாரமா பார்வதி நடக்க சொல்லுங்கம்மா. நிச்சயமா பார்வதி நடப்பா. பார்வதி, நான் சொல்றேன், உன்னால நடக்க முடியும். யார் துணையும் இல்லாம நீ நடந்து காட்டு. பார்வதி, அம்மா பேச்சை நீ என்னைக்குமே தட்டினதில்ல. உயிரே போனாலும் அம்மா பேச்சை காப்பாத்தணும்னு சொல்லுவ. இன்னைக்கு அம்மாவே சொல்லிட்டாங்க, நட. நீரு
யாரும் பிடிக்க வேண்டாம். பார்வதியே நடப்பா. நீ நட பார்வதி. ம். என்னோட வில் பவர் அப்படியே உன்கிட்ட இருக்கு. பொண்ணுங்கன்னா இப்படிதான், எதையும் சாதிக்கலாங்கிற மன உறுதியோட இருக்கணும். கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப பார்வதி. பார்வதி, ஆன்ட்டியும் உன்னை இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னா சொல்லவே வேண்டியதில்ல. வாழ்த்துக்கள் பார்வதி. Keep it up. ம். சரி சரி, நீ நடந்தது போதும், போய் ரெஸ்ட் எடு. சுந்தரம், அம்மா. பார்வதியை கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. உட்காரு. கணேசா வா.